தமோ குணத்துல 150 ஜன்மா, ரஜோகுணத்துல 150 ஜன்மா, டோட்டலா 300 ஜன்மா நம்ம முடிச்சிட்டாதான் இந்த மனிதனோட வாழ்க்கையில இந்த தியானத்துக்குள்ள வர முடியும். தமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். எப்ப அந்த சாத்விக குணம்ன்றது நமக்கு வருதோ அங்கதான் இந்த தியானத்தை பத்தியே நம்ம யோசிப்போம். நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன், என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன புரியறதுக்காக 300 ஜன்மா ஆயிருக்கும். சோ இப்ப நம்ம எல்லாமே பிரமிட் மாஸ்டர்ஸ் எவ்ரிடே நம்ம மெடிடேஷன் பண்றோம்னா கண்டிப்பா நம்ம 300 ஜன்மாஸ் தாண்டிதான் வந்திருக்கோம் சொல்லி பத்திரிச்சு சொல்றாங்க. சோ இங்க இன்னும் பாத்தீங்கன்னா பிலோ 300க்குள்ள இருக்கிறவங்க சில பேர் தியானத்தை ஏத்துப்பாங்க, பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க. சில பேர் நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, என்னால உட்கார முடியல, ஒரு லேசினஸோட இருக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம சுத்தி இருப்பாங்க. சில பேருக்கு நம்ம சொல்லி கொடுத்துருப்போம், பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு 6 மாசம், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அப்படியே விட்டுடுவாங்க. அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது இன்னும் அவங்க 300 ஜன்மா தாண்டல, நம்ம புரிதல்ன்றது நம்ம எடுத்துக்கணும். சோ இன்னும் அவங்க அந்த குணத்திலேயே இருக்கிறதுனாலதான் அந்த பிடிப்புன்றது அவங்களுக்கு வரலன்னு சொல்லி. சோ இங்க நம்ம எல்லாருக்குமே தியானம் பண்றது சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா எல்லாருமே பண்ணணும். ஐயோ நான் எங்க வீட்டுல நான் பண்றேன், என்னோட வீட்டுல இன்னும் 4 பேர் இருக்காங்க, அவங்க என்னதான் நான் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் என்னோட மாற்றங்கள் பார்த்தாலும் தியானத்துக்கு வர மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க குணம் பண்றது இருக்கும்போது அத மீறி யாராலையும் இந்த தியானத்தை ஏத்துக்கவே முடியாது. அதனால நம்ம யாருக்கு ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கும் நம்ம நல்ல விஷயங்கள், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கோம். ஆனா வரலன்றது வருத்தம் பண்றது நமக்கு இருக்க தேவையில்லை. ஏன்னா குணங்கள் மாற்றம் பண்றது வந்தா மட்டும்தான் இந்த தியானத்துக்கு வர முடியும். சோ இங்க நம்ம ஒருத்தருக்கு தியானம் சொல்லி கொடுத்தாலும் உன்னுடைய ஜன்மா ஒரு புனிதமானதுன்னு சொல்லி பத்ரிஜி சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால யார் நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி இந்த தியானத்தை பத்தி சொல்லி கொடுக்கும் போது அங்க தியான வளர்ச்சின்றத நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் பார்க்க முடியும், நம்மளுடைய முன்னேற்றம் பார்க்க முடியும். அதனால யாராவது தியானத்துக்கு வரலனாலும் நம்ம வீட்டுல இருக்கிற ஃபாதர் மதர் இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார் வரலன்னா வருத்தம் பண்றது நமக்கு தேவை கிடையாது. நம்மளுடைய முன்னேற்றம் பண்றது யாரு கேட்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே நம்மளுடைய பயணம் பண்றது டிராவல் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி இத முடிக்கிறார் சார் பத்ரிஜி. சோ ஒரு ஒரு ஜலத்தோட இருக்கிற மனிதனோட வாய் கசப்பான இருந்தா நம்ம எப்படி ஸ்வீட் கொடுத்தாலும் அந்த ருசி தெரியாதோ, அதே மாதிரி இம்பியூரிட்டியா இருக்கிற மனம் இந்த தியானத்தை பத்தி சொன்னாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது. இதுதான் கன்க்ளூஷனா பத்ரிஜி சொல்றாரு. அதனால அவங்கள விட்டுடணும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள நம்ம மோல்ட் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு சொல்லி சொல்றாரு. சோ 2வது டாபிக் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய வீட்டுல ஒரு விளக்கு வச்சிருக்கோம், இல்ல ஒரு கேண்டில் ஏத்திருக்கோம். அப்ப வீடு மெயின் டோர் கதவுகள் திறந்திருந்தா இல்ல விண்டோஸ் திறந்திருந்தா காற்றுன்றது உள்ளேயும் வெளியிலயும் போயிட்டு போயிட்டு வரும்போது அந்த மெழுகுவத்தி ஆகட்டும் இல்ல அந்த எரிக்கிற அந்த தீபம் ஆகட்டும், அதோட அந்த ஜோதி என்ன ஆகும், காற்றுக்கு லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி அது அணியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு பயத்தோட இருப்போம். ஐயோ காற்று வீட்டுல ஃபேன் கூட போட மாட்டோம், ஏன்னா இது விளக்கு வச்சா எங்க ஆறிடும்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு பயத்தோடயே நம்ம இருந்துட்டு இருப்போம். ஆனா கதவுகள் மூணுனா எந்த ஒரு காற்று இல்லைன்னா தீபம்ன்றது சரியா எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களை நம்ம உள்ளுக்குள்ள வாங்கணும். தேவையில்லாத இந்திரியங்களால நம்ம தியானம் பண்றது பண்ண முடியாது. அதனால இந்திரியங்களை எப்ப நம்ம க்ளோஸ் பண்றோமோ அப்ப தியானம் பண்றது சரியாக அமையும் சொல்லி சொல்றாங்க. சோ இந்திரியங்கள் பத்தி சொல்றாங்க இங்க பத்ரிஜி. இந்திரியங்கள்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு பாஹேந்திரியங்கள், 2வது அந்தரேந்திரியங்கள். சோ பாஹேந்திரியங்கள்னா வெளியில இருக்கிற இந்திரியங்கள். அது பாத்தீங்கன்னா 5
ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்களா டிவிஷன் பண்ணிருக்காங்க. சோ 5 விதமான ஞானேந்திரியங்கள். ஞானம் பண்றது விஸ்டம் கொடுக்கிற என்ன மாதிரி இந்திரியங்கள்னா நம்மளுடைய ஸ்கின் ஆகட்டும், நம்மளுடைய நாக்கு, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய கண்கள், அதுக்கப்புறமா காதுகள். கர்மேந்திரியங்கள்னா 2 கை, 2 காலு, அதுக்கப்புறமா நம்மளுடைய வாய். சோ இது எல்லாமே வந்து பாகேந்திரியங்கள். எப்ப வந்து நம்ம வந்து அந்தரேந்திரியங்கள்னா மனம். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு? மனம் இருக்கு. சோ மனம் அமைதியானாதான் தியானம் பண்றது நமக்கு சரியான தியானம் நமக்கு கிடைக்கும். எப்ப இந்த இந்த பாகேந்திரியங்கள் வெளியில இருக்கிற இந்திரியங்கள் கண்களை க்ளோஸ், தியானத்துல என்ன சொல்றோம்? சுகஸ்திர ஆசனம் சொல்றோம். கண்களை மூடுங்க, கைகளை லாக் பண்ணுங்க, கால்களை கிராஸ் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் சப்தம் இல்லாம ஒரு டார்க் ரூம்ல போய் உட்காந்து தியானத்துக்கு வர புதுசுல நம்ம ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிட்டு இருட்டான இடத்துக்கு சூஸ் பண்ணிட்டு உட்காருங்க. இந்த பாகேந்திரியங்கள் எல்லாமே நம்ம வந்து உள்ளுக்குள்ள நம்ம கண்ட்ரோல் பண்ணாதான் தியானம் பண்றது. ரெண்டாவது அந்தரேந்திரியம் பண்ற மனம் பண்றது அங்க வந்து மூடப்படணும். ஏன்னா கண்களை மூடுறோம், கைகளை கோர்க்கிறோம், கால் கிராஸ் பண்றோம், உக்காந்துட்டோம். இப்ப பாக்குறவங்க தியானத்துல இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனா அங்க நமக்கு மனம் பண்றது வேலை செஞ்சுட்டே இந்த காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்க முடியுமா? முடியவே முடியாது. அதனால உள்ள இருக்கிற அந்தரேந்திரியம் என்ற மனசை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்க முடியும் சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து கண்களை க்ளோஸ் பண்ணும்போது 40% எனர்ஜி நம்ம சேவ் பண்றோம். அதுக்கப்புறமா வாய் பேசாம இருக்கும்போது அங்கேயும் 40% எனர்ஜி நமக்கு சேவ் பண்றோம். சோ நம்ம லாக் பண்ணி உட்காடுறோம். ஏன்னா அந்த எனர்ஜி நமக்குள்ளேயே அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்கணும், வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முத்ராவும் தேவை கிடையாது. எப்ப நம்ம கை ஒருக்கே லாக் பண்றோமோ எல்லா முதிரைகளும் நமக்கு ஆக்டிவேட் பண்ற இதுலதான் இருக்கும். அதனால நம்ம லாக் பண்ணிட்டு அந்த மனம்ன்றது வேலை செய்யாம இருக்கும் போது மட்டும்தான் காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்க முடியும். அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளி உலகத்தை வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய தவம் பண்றது தேவை கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற மனத்தை ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். அத வந்து உலகத்தை ஜெயிச்ச ஒரு நன்மை என்ன தருமோ அது உனக்கு கிடைக்கும். ஏன்னா மனம்ன்றது அலை பாஞ்சிட்டே இருந்தா எந்த ஒரு ஆன்மீக முன்னேற்றம்ன்றது நமக்கு வரவே வராது. அதனால எப்ப இந்த உலகத்தை ஜெயிச்சா என்ன நன்மை கொடுக்குமோ அந்த நன்மைன்றது உள்ள இருக்கிற மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா நம்மளால ஜெயிக்க முடியும். சோ இங்க வந்து என்னதான் நம்ம வந்து பணம் காசு இருந்தாலும், சந்தோஷம் வாழ்க்கை இருந்தாலும், மனம்ன்றது அலை பாஞ்சிட்டே இருந்தா, மன அமைதி இல்லைன்னா நமக்கு எப்பவுமே துக்கம்தான். அதுவே வந்து எந்த ஒரு கோரிக்கையும் இல்லாம பணம் காசு இல்லைனாலும் ஏதோ கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்டாலும் மன தைரியத்தோட மன அமைதியான நிலையில இருந்தா நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பெரிய யோகியா நம்ம வந்து வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு பத்ரிஜி. என்னன்னா டயோஜனிஸ் என்ற ஒரு யோகி இருக்காரு. அவரை பத்தி வந்து சொல்றாரு. அவர் வந்து அவருக்கு ஒரு பணம் காசு இல்ல, எந்த கோரிக்கையும் இல்ல. அவர் யோகியா தியான சாதனை பண்ணி யோகியா இருக்காரு. சோ ஒரு அலெக்சாண்டர் என்ற சக்கரவர்த்தி நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து நிறைய ஊர்களுக்கு போயிட்டு எல்லாரோடையும் வந்து யுத்தம் பண்ணி அவர் வந்து எல்லா ராஜ்யத்தையும் அவரு பறிச்சுக்கிட்டு நிறைய பணம் காசு, அதுக்கப்புறமா வந்து நகைகள், அந்த வஜ்ரங்கள், டைமண்ட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு அந்த ஊர் அவருடைய பேலஸுக்கு போறதுக்கு வந்து வழியில வந்து யானைகள், அதுக்கப்புறமா வந்து குதிரைகளோட அவருடைய சவாரி வந்து பயணம் பண்ணிட்டே இருக்கும்போது அலெக்சாண்டர் வந்து அன்னைக்கு வந்து நைட் ரொம்ப இருட்டாயிருக்குன்னு ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில டிராவல் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தங்குறாரு அலெக்சாண்டர் என்ற சக்கரவர்த்தி. அங்க வந்து தங்கும் போது உடனே அவருடைய மந்திரி கிட்ட கேக்குறாரு, இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வித்தியாசமான ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா, ஏதாவது இருக்கான்னா அப்ப அவங்க வந்து சொல்றாரு அவருடைய மந்திரி வந்து, இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து ஒரு மகா யோகி டயோஜனிஸ் என்றவர் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப வந்து ஆஹ் தியான சாதனை பண்ணி ஒரு யோகியா இருந்திருக்காங்கன்ட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லும் போது அலெக்சாண்டர் வந்து சரி நான் அவரை எப்படியாவது நான் பார்க்கணும், அவரை போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு.
அப்ப அந்த சேனாதிபதிகள் வந்து அவங்க கிட்ட போறாங்க. டயோஜனிஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய அலெக்சாண்டர் இந்த சக்கரவர்த்தி இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, வாங்க போலான்னு சொன்னா அவர் வந்து நான் எந்த இடத்துக்கும் நான் வரமாட்டேன், அவரை பார்க்கணும்னா என் இடத்துக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிடுவாரு. மறுபடியும் வந்து இந்த விஷயம் சொல்லும் போது அலெக்சாண்டர் வந்து அது வரலன்னா நான் வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாலும் அவர் வந்து நான் வர முடியாது, வேணும்னா அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே இந்த அலெக்சாண்டர் வந்து கிளம்பி அந்த டயோஜனிஸ் என்ற யோகிய பாக்குறதுக்கு போறாரு. என்ன உன்னுடைய பெருந்தன்மை, நீ வந்து இந்த ஊர்ல உன்னை பத்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க, நீ ஒரு யோகியா இருக்க, எதுக்காக நீ இந்த மாதிரியான யோகியா பேரு புகழோட இருக்க, என்ன விஷயங்கள்னால நீ இந்த மாதிரி இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பாரு. உடனே டயோஜனிஸ் கேக்குறாங்க, நீ வந்து சந்தோஷமா இருக்கியான்னு கேட்கும் போது, ஆமா நான் கூட இப்ப யுத்தம் பண்ணிட்டு எல்லா ராஜ்யத்திலயும் நான் ஜெயிச்சுட்டு நிறைய பணம் காசோட தங்கத்தோட வஜ்ரத்தோட நான் வந்து என்னோட ஊருக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாரு. சரி, இந்த பணம் காசு இந்த நகைகள் இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஊருக்கு போயிட்டு நான் பேலஸ் வந்து உருவாயிச்சுட்டு அங்க வந்து நான் நிம்மதியா நான் சந்தோஷமா என்னோட வாழ்க்கைன்றது இருக்கும்னு சொல்றாரு. நீ எப்ப அடுத்த ராஜ்யத்துல யுத்தம் பண்ணி நிறைய பேரை வந்து கொன்னுட்டு நீ அந்த ஒரு பணம் காசுன்றது பறிச்சுட்டு நீ அதுல நீ வந்து உன்னோட ஊருக்கு போயிட்டு எல்லாமே ராஜ்ய பில்ட் பண்ணிட்டு அங்க நீ சந்தோஷமா நிம்மதியா இருக்கியோ, எனக்கு எதுவுமே இல்லாம நான் நிம்மதியா அமைதியா என்னோட வாழ்க்கையில நான் இருக்கேன், நீ இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், அப்பதான் வந்து நீ உனக்கு நிம்மதியான்றது கிடைக்குதுன்னு நீ சொல்றேன். ஆனா என்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனா நான் மனசளவுல நான் சந்தோஷமா ஒரு நிம்மதியான வாழ்க்கைன்றது நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன். உடனே வந்து அலெக்சாண்டருக்கு என்ன பேசுறதுன்ட்டு புரியாம இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டயோஜனிஸ் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சொத்துக்கள் எடுத்துக்கிட்டு நீ உன்னோட ஊருக்கு கூட நீ போய் சேர மாட்டேன், அதுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் சொன்னதுக்கு அப்புறமா அவர் நிஜமாவே அலெக்சாண்டர் அவருடைய நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து நடுவுல சில யுத்தங்கள் ஆனதுக்கு அப்புறமா அவரு உயிர் இறந்துடுறாரு. சோ இதே மாதிரி என்ன அந்த யோகியால நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, நம்ம வந்து எப்ப இந்த மனசுன்றது வந்து நமக்குள்ள அந்த கண்ட்ரோல் இருக்கோ அப்ப தியானம்ன்றது சரியாக அமையும். சோ எவ்ரிடே என்ன செய்யறோம், தவறான விஷயங்கள் பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாது. ஒரு பிரமிட் மாஸ்டரா இருந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நல்ல விஷயங்கள் மட்டுமே பார்க்கணும், கேட்கணும், செயல்கள் செய்யணும். ஏன்னா தியானத்துல உக்காந்ததுக்கு அப்புறமா நம்ம மனம்ன்றது அங்க வந்து தூய்மையா இருக்கணும், பியூரா இருக்கணும், எந்த ஒரு தாட்ஸ்ன்றது இருக்கக்கூடாது. தாட்ஸோட இருந்தா அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்வாங்க முடியாது, நம்மளுடைய தியான சாதனைன்றது அங்க நிறைவேறாது. அதனால வந்து நம்ம எந்த ஒரு ஆர்குமெண்ட் தேவையில்லை சொல்றார் பத்ரிஜி, எந்த கம்பாரிசன் தேவையில்லை, எந்த ஒரு கோரிக்கையும் நமக்கு தேவை கிடையாது. எப்ப நம்மளுடைய ஆன்மாக்காக நம்ம இந்த தியானம் பண்றோமோ அந்த ஆன்மா நமக்கு எது தேவையோ அது பிசிக்கல் லைஃப்ல தானா நமக்கு வாழ்க்கையில கிடைச்சிடும். அதனால எந்த ஒரு சங்கல்பமும் தேவை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில. நம்ம இது பியூரா இருந்துட்டு தியான சாதனை பண்ணா நம்மளுடைய மனசுன்றது கண்ட்ரோலா இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் உள்ளுக்குள்ள வாங்கினா மறுபடியும் அது வெளியில போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், மறுபடியும் அந்த தியானம்ன்றது இன்னும் டைம் எடுத்துட்டே போகும். அதனால ஒரு தியானியா இருக்கும் போது மனம்ன்றது எந்த நிலையில இருக்கு, நான் தூய்மையா இருக்கேன், நான் எவ்ரிடே செல்ஃப் செக் பண்ணிட்டே இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் நம்மள மீறி உள்ளுக்குள்ள வந்தாலும் அங்க மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இது தேவையா, நான் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன், ஏன் இந்த மாதிரி பேசுறேன், ஏன் அடுத்தவங்களை பத்தி நான் யோசிக்கிறேன், அங்கேயே கட் பண்ணிடணும். உள்ளுக்குள்ள நம்ம உள் வாங்க கூடாது. அது நம்மள மீறி உள்ளுக்குள்ள அந்த விஷயங்கள் போனா சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ரிஜிஸ்டர் ஆயிடும். மறுபடியும் தியானத்துல உட்காரும் போது தியானம் சரியா அமையாது. அதனால வெளியில இருக்கும் போதே அந்த மனசுல இருக்கிற எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் கட் பண்ணிட்டா உள்ள வந்து அந்த பியூர் சோல பியூர் மனத்தோட நம்ம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்கிற நன்மை என்ன கொடுக்குமோ நம்ம மனம் ஜெயிச்சா வந்து அவ்வளவு நன்மைன்றது நமக்கு கொடுக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஆன விஷயங்கள் பத்தி நமக்கு இது எல்லாமே தெரியும், ஆனா சிலது வந்து மறந்துடுவோம், சிலது தேவைய இல்லாத விஷயங்கள் உள் வாங்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு தியானியா இருந்துட்டு சாதிக்கிறோம்,
எவ்ரிடே வந்து நம்மளுடைய ஆன்ம புரோகமனம்ன்றது ப்ரோக்ரஸ்ன்றது ஆயிட்டே இருக்கு. ஸோ ஒரு மகான் கிட்டயோ இல்லைன்னா வந்து என்ன சொல்றது, யாராவது ஒரு பூஜாரி கிட்டயோ போய் நம்ம வந்து காலில் கும்பிட்டு அவங்க கொடுக்குற நல்ல விஷயங்கள், நமக்கு ஏதாவது பிசிக்கல் லைஃப்ல ஏதாவது கேள்விகள் இருந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் வாங்குறதுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஒரு மகானா இருந்து அவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, அவங்க சொன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை நம்ம சொல்லும் போது அதுக்கு ஆன்சர் கொடுப்பாங்கன்ட்டு நம்ம நம்புறோம் இல்லையா? சோ அந்த ஒரு நிலைக்கு எப்படி அவங்க வந்திருக்காங்கன்னா, முழுமையான சாதனை பண்ணா மட்டும்தான் அந்த நிலைக்கு வர முடியும். அப்ப நம்மளும் அவங்கள பார்த்து நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய தியான பயணம்ன்றது அந்த மாதிரி நம்ம இருக்கணும். நம்மளும் சாதனை பண்ணா நமக்கு தேர்ட் ஐன்றது ஆக்டிவேட் ஆகும். நம்ம வாழ்க்கையில இனிமேல வர்ற சுச்சுவேஷன்ஸ் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றம்ன்றது அதிகமா இருக்கும். சோ அதோட இது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ள அந்த மெழுகுவத்தி வந்து ஏத்திட்டு ஒரு காற்றுன்றது உள்ளுக்குள்ள வந்தா எங்க அது அணிஞ்சு போயிடுமோ அந்த பயத்தோட இருக்கிறதுக்கு விட, அதை மூடிட்டோம்னா, கதவை மூடிட்டோம்னா அது தானா எரிஞ்சிட்டு இருக்கும் அந்த மெழுகுவத்தி. அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்து மனம் பண்ற அந்த இந்திரியங்கள் மனசன்றது கட்டுப்பாட்டுக்கு வந்தா நம்மளுடைய தியான பயணம் பண்றது ஈஸியா வந்து எது தேவையோ அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் மாஸ்டர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணது. தேங்க்யூ சோ மச்.